நயனா நாகேந்திரன் தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ கடற்கரை நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எதனாலனா நாங்கள் இப்போ பேராவட்டியை பொறுத்தளவுக்கு இங்கே அனுப்புவோம் ஊராட்சி பொறுத்தளவு அவர் கடற்கரை வந்து நாங்கள் பார்த்தது கூட கிடையாது. பூராமே இலவசம் தான். நெசவாளருக்கு எதை கேட்டாலும் இலவசம் வாயில் வரதோ இலவசம் தான் வருது. 6 சிலிண்டர் இலவசம் கொடுக்காரா? இப்போ எல்லாம் சிலிண்டர் வாங்காமல் தான் இருக்காங்களா? நயினார் நாகேந்திரன் தான் வரணும். நாளையோட எதிர்கால இளைஞர்கள் கையில் இருக்குன்னு சொல்கிறோம். சொன்ன வார்த்தைகளை மட்டும் போதாது. இன்னைக்கு 33% இடஒதுக்கீடு கொடுத்ததை இன்னைக்கு இந்த டிஎம்கே தான் இதை தடுத்து நிறுத்தி இது பண்ணி இருக்குது. நயினார் அவர் தான் கொஞ்சம் நல்லா மக்களுக்கு வந்து நல்லா சிறந்த இதாக இருக்கார். அதனால் நாங்கள் அவங்களுக்கு தான் ஆதரவு கொடுப்போம். எப்பயுமே நாங்கள் வந்து இது பண்ணுவோம். கடற்கரை அவர் வந்து நாங்கள் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. உங்களுக்கு ரெண்டா தம்பி மின்சார கட்டணம் விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, தொழில் மட்டுமே செயலில் இல்லை. சொன்ன வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றிய ஆச்சரியம் வேணாம் தம்பி. எங்களை மனுமங்கிற நெருப்புல இருக்கிறவங்கள மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். யார் வாய்ப்புனா நயனா நாகேந்திரன் தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ கடற்கரை நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. எதனாலனா நாங்கள் இப்போ பேராவட்டியை பொறுத்தளவுக்கு இங்கே அனுப்புவோம் ஊராட்சி பொறுத்தளவு அவர் கடற்கரை வந்து நாங்கள் பார்த்தது கூட கிடையாது. இப்போ வந்து அங்கேருந்து திருநெல்வேலியிலேருந்து இங்கே வந்து சாத்தூரில் எதுக்கு நிற்கிறாங்கன்னு நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. கனிமொழி வந்து தூத்துக்குடியில் இருக்கிற மாதிரி இங்கே வந்து திருநெல்வேலியிலேருந்து இவர் வந்து இருக்காப்புல. ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் மோடியோட திட்டத்தை வந்து நமக்கு இங்கே வந்து டெல்லியிலேருந்து வாங்கி கொடுக்கறதுனால இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். நயனானந்த் தான் ஜெயிப்பாப்புல இந்த டைம். எடப்பாடி வந்தால் 2000 கொடுப்பாரு, அது எங்கள் நன்மைக்கு தான். என்ன அவருக்கே ஓட்டு போட்டுரும். நம்முடைய கருத்து வந்து இலவசமே தேவையில்லை, 2000 தேவையில்லை. எல்லாருக்கும் வேலை இருந்தாலே பார்த்து ரெடி பண்ணிக்கலாம். இது வேஸ்ட்டாக கொடுக்குற திட்டம் தான், ஓட்டை கவர் பண்ணுறதுக்கு. அவர் இவங்களுக்குலாம் ஒரு படி மேலே பூராமே இலவசம் தான். நெசவாளருக்கு எதை கேட்டாலும் இலவசம் வாயில் வரதோ இலவசம் தான் வருது. 6 சிலிண்டர் இலவசம் கொடுக்காரா? இப்போ எல்லாம் சிலிண்டர் வாங்காமல் தான் இருக்காங்களா? அது வரவேற்க கருத்து தான். அந்த தாலிக்கு தங்கம் கொடுக்கறது வந்து என்ன காரணம்னா, இல்லாத வீட்டு பிள்ளைகள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு அதாவது பசங்களும் அதே மாதிரி இல்லாத வீட்டு பசங்க இருப்பாங்க. அப்பா இல்லாமல் அவங்களே வேலை செஞ்சு அவங்க குடும்பத்தை நடத்துகிற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது அந்த தங்கம் தாலிக்கு கொடுத்தா அது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் தான் வரணும். நாளையோட எதிர்கால இளைஞர்கள் கையில் இருக்குன்னு சொல்கிறோம். சொன்ன வார்த்தைகளை மட்டும் போதாது. இன்னைக்கு 33% இடஒதுக்கீடு கொடுத்ததை இன்னைக்கு இந்த டிஎம்கே தான் இதை தடுத்து நிறுத்தி இது பண்ணி இருக்குது. அதே மாதிரி இதுகள்லையும் எம்பி இதுகள் எலெக்ஷன்லையும் நாளைக்கு இது வரணும். பெண்களுக்கு சம உரிமை வாய்கிலியாக பேசினா போதாதியா, அதே இது செயல்முறையிலையும் காட்டணும் மக்களுக்கு. இதை செஞ்சாங்கன்னா நாடு நல்லாயிருக்கும். அதே பெண்களும் அதே இதில் பார்லிமெண்ட்டில் போய் இதில் போய் நிற்கணும், உட்கார்ந்தா தான் அவங்களோட குறைகளையும் சொல்ல முடியும். இதே தாய்மார்கள்லாம் ஒவ்வொருத்தர்களும் சிந்தித்து நம்ம என்ன பண்ணுறாங்க, என்ன நடக்குதுங்கிற கண்ணு தெரியாதவங்க கூட இன்றைக்கி குருடம் கிடையாது. கண்ணு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி ஒவ்வொரு மக்களும் நிற்கக்கூடாது. நம்ம பிள்ளைகளோட எதிர்காலத்தை சிந்திக்கணும். எதிர்காலம் என்ன ஆகுது, இப்படியே இந்த தலைமுறை போச்சுன்னா எதிர்காலம் பிள்ளைகள் எல்லாருமே அழிஞ்சு குட்டிச்சோராக போகிறதுக்கு தான் உண்டானது தான் இருக்குதா. படித்த நல்லதுகளை மக்களுக்கு எந்த கட்சி வரணும்னா இந்த பிஜேபி வந்தால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி உலக நாட்டுகள்லேயும் என்னென்ன நடக்குதுங்கிறத எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கையிலையும் பழைய நினப்புலேயே இருக்காங்க. இன்றைக்கி உள்ள அரசியல்வாதியை பூரா என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மக்கிட்ட இன்னமும் வானொலி பட்டியலில் நீச கேட்குற மாதிரியே நினைக்கிறாங்க. இன்றைக்கி எல்லார் கையிலையும் செல்ஃபோனுகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மக்களாகிய நீங்கள் ஒவ்வொருத்தர்களும் சிந்தித்து வாக்களிங்க. எந்த தேசிய கட்சி வந்தால் நல்லா இருக்குங்கிறத யோசித்து எல்லா முடிவுகளையும் எடுங்க. நயனா நாகேந்திரன் அவர்கள் தான். அவர் சாத்தூர் இப்போ திருநெல்வேலியில் நிறைய செஞ்சுருக்காங்க. அதை பார்த்து மக்களும் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்காங்க. எப்படியும் அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆட்சி மாற்றம் வந்து நாங்கள் வந்து இது பண்ணுறோம். இப்போதைக்கு வந்து அண்ணன் நயினார் அவர் தான் கொஞ்சம் நல்லா மக்களுக்கு வந்து நல்லா சிறந்த இதாக இருக்கார். அதனால் நாங்கள் அவங்களுக்கு தான் ஆதரவு கொடுப்போம். எப்பயுமே நாங்கள் வந்து இது பண்ணுவோம். கடற்கரை அவர் வந்து நாங்கள் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. இப்போ தான் ஊருக்குள்ளே வந்து கொஞ்சம் ஓட்டு கட்டு செஞ்சு இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தது கிடையாது. இதுக்கு முன்னாடி கூட்டணி கட்சியில் இருந்தவங்களே நாங்கள் பார்த்தது கிடையாது. அதனால் நாங்கள் வந்து அண்ணனுக்கு தாமரை தான் ஓட்டு போட்டு ஆதரவு பண்ணுறோம். ஊர் மக்கள் பொதுமக்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குது. காலம் நல்லா இருக்குது. கண்டிப்பான முறை நயனா நாகேந்திரன் கண்டிப்பாக ஜெயிப்பார். இந்த சாத்தூர் தொகுதியில் நயனா நாகேந்திரன் ஜெயிக்க வைப்போம், போராடுவோம். இளைஞர்களுக்கு பிடிச்சது நயனா நாகேந்திரன் தான். எதுக்காக நல்ல மனுஷர். சாத்தூர் தொகுதியில்
சின்ன பிள்ளையில பாதிப்பு, வயசான கிழவியில் 60 வயசு 70 வயசு கிழவியில் பாதிப்பு, அதெல்லாம் இப்போ ரொம்ப பாதிப்பட்டுருக்கு. ஆனால் எங்களுக்கு தாமரை தான் வரணும். கண்டிப்பான முறையில் தாமரை தான் வரணும். ஜெயிக்கும் தாமரை தான் கண்டிப்பாக வரணும். ஆமாம், கண்டிப்பாக ஜெயிக்க வைப்போம். ஜெயிக்க வைப்போம். மக்கள் ஃபுல்லாக மாற்றமே கிடையாது. எல்லாமே எங்களுக்கு தாமரை தான். ஆனால் ரொம்ப மோசம் ஆகுதியா. திமுக பிடிக்கல எங்களுக்கு. திமுக இருக்கிறனால தான் சின்ன பிள்ளையில பூரா தற்கொலை பண்ண, கற்பழிக்க, வேசன கலவியில் கற்பழிக்க எல்லாமே செய்கிறாங்கய்யா. தயவு செய்து சொல்கிறேன், எங்களுக்கு அந்த சூரியன் கட்சி எங்களுக்கு தேவை கிடையாது. எங்களுக்கு தாமரை தான் வரணும். தாமரை கண்டிப்பாக மலரும்.